பனிப்போர் காலத்துல இருந்து ரஷ்யாவோட நம்பர் 1 எதிரி யாருன்னு கேட்டா நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்ற ஒரே பேரு அமெரிக்கா. ஆனா இப்போ அந்த நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. ரஷ்யா இப்போ தன்னோட பார்வையை அமெரிக்கா மேல இருந்து திருப்பி பிரிட்டன் மேல வச்சிருக்கு. இப்போ ரஷ்யாவோட முக்கிய எதிரி அமெரிக்கா இல்ல, பிரிட்டன் தான். இது உலக அரசியல்ல ஒரு பெரிய ஆச்சரியமான திருப்பம். ஏன் இந்த திடீர் மாற்றம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? வாங்க இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்ல அக்குவேரா ஆணிவேரா அலசலாம். முதல்ல ரஷ்யா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கடந்த சில மாசமா ரஷ்ய அரசாங்கம், அவங்க அதிகாரிகள், அவங்க மீடியான்னு எல்லாருமே அமெரிக்காவை பத்தி பேசுறத குறைச்சிக்கிட்டு பிரிட்டனை பத்தி தான் ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு வர்றாங்க. பிரிட்டன் தான் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கு, உளவு பார்க்குது, எங்க உள்கட்டமைப்பை நாசப்படுத்துதுன்னு அடுத்தடுத்து பல கடுமையான குற்றச்சாட்டுகளை பிரிட்டன் மேல அடுக்கிக்கிட்டே வர்றாங்க. ஆனா பிரிட்டன் அரசாங்கம் இது எல்லாமே போய் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு மறுத்துட்டு வருது. சரி, ஏன் இந்த திடீர் மாற்றம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திர கணக்கு இருக்கு. அமெரிக்காவில் இப்போ அதிபராக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப். அவர் ரஷ்யா கூட ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கணும்னு நினைக்கிறார். இதனால ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை நேரடியா எதிர்க்கிறதுல இப்போ பெரிய ஆர்வம் இல்லை. அதுக்கு பதிலா தங்களை ராணுவ ரீதியா எதிர்க்க துணிகிற தங்களோட பழைய எதிரியான பிரிட்டனை இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில ஆலோசகராக இருந்த ஃபியோனா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு நிபுணர் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா எப்போ என்ன செய்யும்னு கணிக்கவே முடியல. அவங்கள இனிமே நம்ப முடியாதுன்னு ரஷ்யா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால ரஷ்யா இப்போ பிரிட்டனை தங்களோட முக்கிய எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. பிரிட்டனோ ஒரு பக்கம் ஆக்ரோஷமான ரஷ்யா, இன்னொரு பக்கம் கணிக்க முடியாத அமெரிக்கான்னு ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிக்குது. பிரிட்டன் மேல ரஷ்யாவுக்கு இவ்வளவு கோபம் வர்றதுக்கு உக்ரைன் பிரச்சனை தான் முக்கிய காரணம். உக்ரைனுக்கு ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரிட்டன் தான் ரொம்பவே தீவிரமா உதவி செஞ்சுட்டு வருது. போன மாசம் லண்டன்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சு ஒரு பெரிய மீட்டிங்கையே பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் நடத்தினார். இதுல முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ரஷ்யாவோட சொத்துக்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எப்படி உதவலாம்னு விவாதிச்சாங்க. ரஷ்யாவோட எண்ணெய் எரிவாயுவை உலக சந்தைகளிலிருந்து நீக்கிறது, உக்ரைனுக்கு நீண்டதூர ஏவுகணைகளை கொடுக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இது ரஷ்யாவோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. இந்த மோதல் போன மார்ச் மாசம் ஒரு புதிய உச்சத்தையும் அடைஞ்சது. ஒழுவு பார்த்ததா குற்றம் சாட்டி 2 பிரிட்டிஷ் தூதர்களை ரஷ்யா தன்னுடைய நாட்டில் இருந்து வெளியேற்றுச்சு. ஆனா அதே நேரத்தில் அமெரிக்கா கூட தூதரக உறவுகளை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் ரஷ்யா நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இதிலிருந்து ரஷ்யாவோட பார்வை அமெரிக்காவில் இருந்து பிரிட்டன் பக்கம் முழுசா திரும்பிச்சுங்கிறதுக்கு நல்லா தெரியுது. ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான இந்த விரோதம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லை. இதுக்கு பல நூற்றாண்டு வரலாற்று பின்னணி இருக்கு. தி கிரேட் கேம் காலத்துல இருந்து பனிப்போர் காலம் வரைக்கும் ரஷ்யா எப்போதுமே பிரிட்டனை ஒரு வலிமையான தந்திரமான எதிரியாகத்தான் பார்த்துட்டு வந்திருக்கு. இப்போ அந்த பழைய பக்க உக்ரைன் பிரச்சனையால மறுபடியும் புதுசா ஒழிச்சிருக்கு. ஆக ரஷ்யா தன்னோட வில்லன் பட்டியலை அமெரிக்காவை எடுத்துட்டு பிரிட்டனை வச்சிருக்கு. வெறும் ஒரு பிரச்சார யுக்தி மட்டும் இல்லை, இது உலக அரசியலோட போக்கையே மாற்ற போகுது. ரஷ்யா இப்போ பிரிட்டனை அதிகமாக குறி வைக்கிறது மூலமா நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம். இந்த புது யதார்த்தம் பிரிட்டனுக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்திருக்கு. இனிமே அமெரிக்காவோட ராணுவ உதவியை மட்டுமே நம்பி இருக்காம தங்களோட பாதுகாப்பை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல பிரிட்டன் இருக்கு. ரஷ்யாவோட இந்த புது ஆட்டம் உலக அரசியல என்னென்ன திருப்பங்களை கொண்டு வரப்போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.